சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். சார், காங்கிரஸ் வந்து அழிவு பாதையில் செல்கிறதா எம்பி ஜோதிமணி எம்பி வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. காங்கிரஸ் உடைய தலையெழுத்தை ஒருத்தர் ஒன்று பேசுவார், இன்னொருத்தர் ஒன்று பேசுவார், இன்னொருத்தர் வேறு எது பேசுவாங்க, இன்னொருத்தர் முற்றிலும் வேறு மாதிரி பேசுவாங்க. இதே விஷயம் அதிமுகவில் நடந்துச்சுன்னா இந்த ஊடகங்கள் அப்படி பெருசாகும். இன்னொரு பக்கம் தாவேகா கூட சேரலான்னு ஒரு உருட்டை உருட்டுறாங்க. அந்த உருட்டுக்கு முதல் காரணம் செல்வ பெருந்தைக்கு நெருக்கடி கொடுக்கணும். ஒரு மாவட்ட செயலாளர் உசிகிட்ட சொல்லிக்கிறாங்கள, ஆனால் நம்ம மாவட்டத்தில் 10,000 பேர் ஒவ்வொரு தொகுதிக்கும், அவ்வளோதானே நம்ம ஸ்ட்ரென்த்து. விஜய் பேச மாட்டேங்கிறார், அவருக்கு பேச வரல. அப்போ அவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறார். இதை வந்து பெரிய மைனஸ்ஸு. இந்த மைனஸை இவர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, அவர் அமைதியாக இருந்து சாதிக்கிறார் அப்படின்ற வேலை சார் மைனஸாக இருக்குது. அவர் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் போய் சேரணுன்னா நமக்காக விஜய் பேசுகிறார், நமக்காக இருக்கார் அப்படின்ற ஒரு இது உருவாகும். இதுதான் அரசியல். ஏன் திமுக காங்கிரஸை வீழ்த்த முடியுது? வீட்டிலிருந்து வேலை செய்வது. நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, சைலண்ட் ஃப்ரம் ஹோம். வீட்டில் உட்காந்துட்டு சைலண்ட்டாக உட்காந்துக்கிற. ஆனால் நீ என்ன சொல்கிற? அமைதி. என் அமைதிக்கு பின்னால் ஒருத்த வண்டியாக திட்டுங்கிறான். ஆய பேயா திட்டுறான். இவர் கம்முனுங்கிறாரு. என்ன அவனை அப்படி திட்டுறான்? அவர் அமைதியின் மூலமாக அவரை அடித்து கொண்டிருக்கிறார். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், காங்கிரஸ் வந்து அழிவு பாதையில் செல்கிறதா எம்பி ஜோதிமணி எம்பி வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி கிரீஷ் சோடங்கர் இன்றைக்கி வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவை தாண்டி யாருக்கிட்டே நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுலாம் அதெல்லாம் வதந்தி அப்படின்னு ஒரு போட்டிருக்காரு. இதெல்லாம் உண்மையாக எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் உடைய தலையெழுத்தை ஒருத்தர் ஒன்று பேசுவார், இன்னொருத்தர் ஒன்று பேசுவார், இன்னொருத்தர் வேறு எது பேசுவாங்க, இன்னொருத்தர் முற்றிலும் வேறு மாதிரி பேசுவாங்க. இது அப்போ ஜோதிமணி மேலே நடவடிக்கை எடுங்க. காங்கிரஸ் அழிவு பாதையில் போகுதுன்னா, அதான் செல்வ பெருந்தை என்ன சொல்கிறாருன்னா, இப்போதைக்கு நடவடிக்கைலாம் தேவையில்லை, நான் வந்து 24 மணி நேரமும் கட்சிக்காக பாடுபடுறேன், உழைக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்ன அப்படி உழைக்கிறாரு? அப்போ அந்த கட்சிக்கு எதிராக பண்ணிகிட்டு இருக்கிற ஜோதிமணி, மாணிக் தாக்கூர், மற்றவங்க மேலே நடவடிக்கை இல்லை. பிரவீன் தாக்கூர் மேலே பாயிறீங்க. பிரவீன் தாக்கூர் இன்றைக்கும் ராகுல் காந்தியுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. இன்றைக்கும் அகில இந்திய லெவலில் பெரிய பதவியில் இருக்கார். அவர் வந்து விஜய் பார்த்துட்டு போகிறாரு. சோடங்கர் இன்றைக்கி பார்க்குறாரு திமுக கூட தான் அப்படின்றாரு. ஒரு பக்கம் இப்படி பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் தூண்டி விட்றீங்கன்னு வச்சுக்கூடாது. டிஎம்கேக்கு நெருக்கடி கொடுக்குறீங்கன்னா வச்சுக்கூடாது. அதனால் காங்கிரஸ்குள்ளே 2 விதமான கருத்துக்கள். இன்னும் கொஞ்சம் பேர் காங்கிரஸ் விட்டு வெளியில் போய் தாவேக்கா ஒரு பெரிய புகலிடமாக இருக்கணும்னு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சூரிய பிரகாசன் ஒருத்தர் போனாங்க, ராஜினாமாவே பண்ணிட்டாரு. அவர் சொத்துக்கு பாதுகாப்பு குழு தலைவரா? அது சும்மா ஏதாவது பதவியில் இருப்பாங்க, அனுப்பிச்சி விடுறது. அப்போ இந்த மாதிரியும் காங்கிரஸ் ஏதாவது இன்னொரு பக்கம் தாவேக்கா கூட சேரலான்னு ஒரு உருட்டுறாங்க. அந்த உருட்டுக்கு முதல் காரணம் செல்வ பெருந்தைக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் மீறி தான் நாங்கள் உங்களோட இருக்கோம். இதை காங்கிரஸும் பயன்படுத்திக்கும். பாருங்கள், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் மீறி தான் உங்களோட இருக்கோம், எங்களுக்கு அந்த சீட்டை உறுதிப்படுத்தி கொடுங்க அப்படின்னு. அதனால் இது எல்லாமே டிமாண்டுக்கான காரியம். நெருக்கடி அதிகமாக இதே விஷயம் அதிமுகவில் நடந்துச்சுன்னா இந்த ஊடகங்கள் அப்படி பெருசாகும். உடைகிறதா கூட்டணி அப்படி இப்படின்னு ஜோதிமணிகிட்ட பேட்டி எடுப்பாங்க, அது எடுப்பாங்க, போராடலாம் மைக்க போடுவாங்க. மாணிக் தாக்கூர் பெரிய ஆளாகிட்டு இருப்பார். இது இன்றைக்கி இது அந்த மாதிரி பண்ணால் பிஸ்னஸ் ஓடாதுல்ல. அதனால் எல்லா யூடியூப்பு எல்லா மெயின் ஸ்ட்ரீம்லேயும் டிபேட் இதாக தான் இருக்குன்றீங்க. இதுதான் டிபேட்டு. உடைகிறதா கூட்டணி, ஜோதிமணி இது எதிர்ப்பு கொடி, இவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இருக்காது. விஜய், தாவேகா, அதிமுகவில் பிரச்சனை. அதிமுகவில் வந்து ஏராளமானவர் போய்கொண்டே இருக்கிறார்கள். யார் போகிறா? நேற்று கூட ஜெயஸ்ரீ பிரபாகரன் போகிறார். அவர் ஓபிஎஸ் அணி இல்லை, அவர் அதிமுகவில் தான் நம்ம எம்எல்ஏவாக இருந்தார். எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருந்தார். இப்படி சொல்லுவாங்க. எம்ஜிஆரை தூக்கிடானா வில்லிவாக எம்ஜிஆரை தூக்கின்னு வந்துக்கிறாங்க. அவருக்கு பேர் வில்லிவாக எம்ஜிஆர்னு. அப்படியா? அந்த காலத்தில் வில்லிவாக எம்ஜிஆர்னு. தலைவரை எம்ஜிஆரை தூக்கிட்டோம் அப்படின்னா, எம்ஜிஆரை தூக்கிடானா வில்லிவாக எம்ஜிஆரை தூக்கின்னு வந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கதை. தலைவர் எம்ஜிஆரை தூக்கின்னு போகிறாரு. எம்ஜிஆரை தூக்கிட்டு நீங்கள் கிராமங்களில் போனீங்கன்னா ரெட்டை இலட்சணத்துக்கு தான் ஜனங்க ஓட்டு போடும். எம்ஜிஆர் திமுக எதிர்ப்பு, உங்கள் விஜய் நான் வந்திருக்கேன், இந்த திமுக வீழணும் அப்படின்னா கண்டிப்பாக வீழ்த்திடணும். ரெட்டலை போடும். ரெட்டலைக்கு வேற என்ன? தாவேக்கா வந்து குக்கிராமம் வரைக்கும் சென்று, அதாவது அங்கே அரசியல் வந்து போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? மன்றமாக போயிருக்கு, அரசியலெல்லாம் போகல.
இப்போவும் அவங்க எப்படி பார்ப்பாங்க? விஜய் மன்றத்தில் விஜய் ரசிகர்கள் வேலை செய்கிறாங்க, அப்படி தான் பார்ப்பாங்க. இவர் எத்தனை ஊருக்கு போயிருக்காருன்னு கிராமத்துக்கு போகிறதுக்கு. இப்போ வரைக்கும் விரல் விட்டுன்ற மாதிரி தான் இருக்குது. அது கூட எங்கே ஒரு 10 மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரு இடம் இப்படி தானே போயிருக்காரு. அதெல்லாம் யூஸே கிடையாது. கேட்டால் அவருக்கு வந்து பர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பிரச்சாரமாக போனால் பர்மிஷன் கொடுக்க போகிறாங்க. 170 தொகுதி 180 தொகுதி போயிட்டார்ல எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு மட்டும் எப்படி பர்மிஷன் கிடைச்சது? நீங்கள் தான் ஆக பெருங்கட்சி, நாங்கள் தான் முதன்மை சக்தின்றீங்க. அவங்க ஈஸியாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, பண்ணுறாங்க. அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்கள்ட்ட இருக்கா? பிரச்சாரத்தை பிரச்சாரமாக பண்ணுறாங்களா? நீ பிரச்சாரம் வாங்கிட்டு ஆர்டின் காமிச்சிட்டு ரோட் ஷோ நடத்தியிருந்தானா? அதுதான் பிரச்சனை. இன்னொன்று, பிரச்சாரத்துக்கு போனால் பேசணும்ல, அதான் நமக்கு வராத. அதான் பேசுகிறாரு சார். மக்கள் அது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துது. எல்லாரும் தான் பேசுவாங்க, அரசியல் பேசணுன்ற இம்பேக்ட்டு 10 பேர் 500 பேர் 1000 பேர் 5000 பேர் ரசிகர்கள் ஆஹா ஓஹோன்றதெல்லாம் மேட்டரே கிடையாது. அது போய் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசினா கூட இதே இம்பேக்ட் இருக்க தான் போகுது. ஆனால் இவர் பேசுகிற பேச்சு மக்கள்கிட்ட போய் சேருதா? திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குதா? பாதிக்கப்பட்டவர்களுக்காக இவர் பேசுகிறாரா? அது ரொம்ப முக்கியம்ல. அது ஒரு பக்கம் இருந்தாலும், அதாவது நான் வந்து ஃபீல்டில் இறங்கி பார்த்ததுனால சொல்கிறேன், இளைஞர்கள் வந்து குறிப்பாக அந்த 21லேருந்து 25 அவங்க அரசியல் தெரிதோ இல்லையா சார், கண்மூடித்தனமாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே சார். அவங்களுக்கு ஓட்டு குத்தினாலும் கண்டிப்பாக உள்ள தானே போகுது. நீங்கள் பார்க்குற இளைஞர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க முடிவு வந்துடாது. இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லாட்டி ஏன் இத்தனை பர்சன்டேஜ் வாக்குன்னு இவருக்கு சொல்கிறோம்? 10 வருஷமாக போராட்டிக்க சீமானுக்கு 8% தான் இருக்குது. இவருக்கு வந்தவொடனே 10% 12% சொல்கிறோம். என்ன காரணம்? நீங்கள் பார்க்கின்ற இளைஞர்கள் கொடுக்குற ஆதரவு தான். நான் சொல்கிறது அது இல்லை, அதையும் தாண்டி புனிதமானது பொதுமக்கள் மற்றவர்கள் கொடுக்குற ஆதரவு. அதில் தான் நீங்கள் 35 40ன்னு போவீங்க. அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இவரில் உட்காந்து வானிலை அறிக்கை சொல்லிட்டு இருக்கிறாங்க, 35% வந்துட்டேன் 40%. எப்படியா வந்துட்டோம் அவ்வளோதான் நம்புங்கள் அப்படின்ற மாதிரி. ஒரு மாவட்ட செயலாளர் உசிகிட்ட சொல்லிக்கிறாப்புல, ஆனால் நம்ம மாவட்டத்தில் 10,000 பேர் ஒவ்வொரு தொகுதிக்கும், அவ்வளோதானே நம்ம ஸ்ட்ரென்த்து, கொன்றுவேன். இந்த சொன்னதை மனசுக்குள்ளே வச்சு பூட்டிக்கணும், எங்கேயும் வாய் தரக்கூடாது. தலைவர் கேட்டார்னா தொகுதியில் 1 லட்சம் 1.5 லட்சம் ஓட்டு நமக்கு தானே இருக்குதுன்னு சொல்லணும். எப்படி சொல்லணுன்றத நேராக ஆதவட்ட போ, அவர் கொடுப்பாரு ட்ரைனிங், அந்த மாதிரி சொல்லுப்போ அப்படின்னு. அது சொல்கிறதுல அப்போ பொய்ன்றீங்களா சார்? இப்போ எது உண்மை, எந்த உண்மை அடிப்படையில் சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். இல்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்திருக்காரு. ஸ்ட்ராட்டஜிஸ்டாக எங்கே இருந்தார்? டிஎம்கேல ஒர்க் பண்ணார்ல. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கூட இருந்தனால ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆகிடுவாரா? இல்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி பேசுகிறாருல்ல. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி பேசுனா ஸ்ட்ராட்டஜிஸ்டா? இல்லை, நிறைய தரவுகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன தரவுகள் சொன்னார் சொல்லுங்கள். அவர் தான் சொல்கிறாரு சார், இந்த வாட்டி நாங்கள் 40 சீட்டுக்கு மேலே வாங்குவோம், குறைஞ்சது வாங்குவோம். 40 சீட்டு வாங்குன்றாரா? அப்போது ஆட்சி பிடிப்போன்னு சொல்லல. இல்லை சொல்கிறேன், அதாவது குறிப்பிட்ட சதவீதம் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாருல்ல. ஜெயிப்போன்ற சொல்கிறதுனாலே அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டா? திருமாவளவன் கூட சொன்னார் சிறுத்தைகள் ஆண்டுன்னாரு. அன்புமணி ராமதாஸ் சொன்னார் 16ல் நான் தான் முதலமைச்சர்னாரு. மாற்ற முன்னேற்றம், அதுக்காக அவர் வந்து ஆகிட்டார். அப்போ இதே ஜான் தாங்க. அப்போ இது எல்லாமே மாற்றத்தை அது வெற்றியை கொடுக்குமான்னு கேட்குறேன். இப்படி சொல்லிட்டு இருந்தால் வெற்றி கொடுத்துருமா? இல்லை. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா இவர் பெரும் பணக்காரர், இவர் திமுகவில் அந்த குடும்பத்தோட நெருக்கமாகறாரு. கட்சியில் இல்லை, குடும்பத்தோட நெருக்கமாகறாரு, மாப்பிள்ளையோட நெருக்கமாகறாரு. அந்த டைமில் சுனிலுக்கு சரியில்லை அப்படி இப்படின்னோன்னா அங்கேருந்து சித்தப்பா பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வர்றாரு. இவர் தான் கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வந்து இவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. நீங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கன்றாங்க, இவரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு. அப்புறம் சித்தப்பாவுக்கு இனி தொகை கொடுத்து வேலைக்கு ஆகாதுன்னு சித்தப்பா கிளம்பிடுறாரு. உடனே நம்மளே உருவாக்கிடலாமேன்னு சித்தப்பா போட்ட அப்பாயின்மெண்ட்டு போட்டு ஒர்க் பண்ணாங்கல்ல, அந்த டீமை அப்படியே வச்சுக்கிட்டு இவர் ரன் பண்ணுறாரு. இவர் ரன் பண்ணுறதுல இவர் ஆஃபீஸில் உட்காந்துட்டு மற்றவங்களுக்கு ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, அது கூட இவருக்கு தெரியல. இவர் ஆஃபீஸில் உட்காந்து கனிமொழிக்கு ஒர்க் பண்ணுற ஒரு டீமு. கனிமொழிக்கு எது விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகு, இவர் விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகு அந்த டீம் ஒர்க் பண்ணார்ல, அதில் ஒரு டீமு கனிமொழிக்கு ஒர்க் பண்ணுறான். இவர் ஆஃபீஸில் உட்காந்துட்டேன் இவருடைய சிஸ்டத்தெல்லாம் பயன்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டைமில் அந்த டீமே கிளம்பி போயிடுது. போயா கண்டே பிடிக்க முடியல ஒன்றால் அப்படின்ட்டு போயிட்டு தங்கம் தென்னரசுக்கு வேலை செய்யுது. அப்படி வேலை செஞ்ச டீம் தான் கண்டுபிடிச்சது தான் ரூபாய்க்கு போடணும். நம்மளாம் கூ போட்டிருந்தோம் பட்ஜெட்டுக்கு, நம்ம கூ போட்டிருந்தோம், போட்டிருந்தோம். 2000 சு 2000 போட்டிருந்தோம். அந்த டீம் தான் கண்டுபிடிச்சாங்க ரூபாய்க்கு தான் போடணும் அப்படின்னு. அதிலேருந்து தான் நமக்கெல்லாம் தெரிஞ்சது ரூபாய்க்குனா போடணும். காலங்காலமாக ரூபாய்க்கு அப்படியா? அப்போ நீங்கள் அரசியல் தெரியாதவராக இருக்கீங்க.
நாங்களாம் வந்து காலங்காலமாக கூ தான் போட்டிருந்தோம். கூ 10,000 எவ்வளோ கூவா கொடுத்துருக்க, இவ்வளோ கூவா கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இவர்கள் வந்து தான் நமக்கு தமிழை கற்றுக் கொடுத்தாங்க. ரூபாய்க்கு ரூன்னு போடணும், ரூபாய் எவ்வளோ கொடுத்துருக்க அப்படின்னு. ரூபாய்ன்னு வருதுல்ல, அப்போ அதில் முதல் எழுத்து ரூ, அதை எடுத்து தான் நீ பயன்படுத்தணும் அப்படின்னு போன பட்ஜெட்டுக்கு முந்தின பட்ஜெட்டில் தான் கண்டுபிடிச்சாங்க. அதை எடுத்துக்கிட்டு நாம் இதையே போடுவோம்னு. அப்புறம் ஏன் அந்த மாதிரின்னு கேட்டால், அவன் போட்டிருக்குது இந்திய எழுத்து அப்படின்றான். டே அது இந்திய எழுத்தாடா, அது ஒரு குறியீடுறா. டாலருக்கு எஸ் போட்டு 2 கோடை போட்டிருப்பாங்க. அது இங்கிலீஷ்லேயும் வரும், அது ஹிந்திலையும் வரும், ரெண்டுமே சேர்த்த மாதிரி தான் அந்த அதை கண்டுபிடிச்சது யார்? அந்த குறியீடு போட்டி வச்சாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அவர் இவங்க திமுக எம்எல்ஏ பையன், இவங்க திமுக எம்எல்ஏடைய பையன். அது இத்தனைக்கே காங்கிரஸ் டைம்லேயே அவங்க கொண்டு வந்ததுன்னு நினைக்கிறாரு. இந்த சிம்பிள் ருபி சிம்பிள். அதான் காங்கிரஸ் பீரியடில் தான். அப்போ கலைஞர்லாம் இருக்காரு. தான் சொல்கிறேன், திமுக எம்எல்ஏடைய பையன் தான் அந்த இதை இது பண்ணது. அது ரா, ஹிந்தியில் ரா. ஆமாம், ரா. அதே வேற மாதிரி லைட்டாக ஆறும் இருக்கும், இங்கிலீஷில் ஆறு இருக்கும். அது வந்து உலக அளவில் ரூபாய்க்கான குறியீடு. ஓகே. இப்போ டாலர், பவுண்டுக்கு எல்லு, ஸ்டெர்லிங் பவுண்ட், டாலருக்கு எஸ்ஸு. ஆமாம். அப்புறம் ஒவ்வொரு நாட்டு இதுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். யூரோக்கு ஈ மாதிரி போட்டு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரூபாய்க்கு இது இருக்கும். இதை நாங்கள் எதிர்க்கிறோம். அப்புறம் தான் அது இந்திய எழுத்து இல்லையா, அது உலக குறியீடு. அப்படியா, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இங்கேயே சுற்றி இருந்தோமா, எங்களுக்கு தெரில அப்படின்ட்டு. தெரியுதா? அப்படிப்பட்ட ஆதவ அர்ஜுனா டீமு. ஆதவ அர்ஜுனா அங்கே இருந்துட்டு அங்கே பிரச்சனை ஆனோடனே இங்கே வர்றாரு விசிகாக்கு. விசிகாக்கு வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணார்? அவருக்கு தெரிஞ்ச ஒரே இது பூத் கமிட்டி கூட்டம் நடத்துறது, அதை ஒன்று நடத்தினார். அப்புறம் வந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுங்கன்னு மது ஒழிப்பு மாநாடு. திருச்சியில் திமுக இவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துச்சு. திமுக வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்களே அங்கே. அதான் சொல்கிறேன், திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு இவர் நடத்தினதில்ல, திமுக இவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துச்சு. அப்புறம் அது மது ஒழிப்பு மாநாடு இப்போ வைகோ நடத்துகிறாரு. அது மாதிரி என்னென்னவா பேரை மாற்றி உலக அளவில் மதுவை ஒழிக்கணுன்ட்டாங்க. லாஸ்ட்டில் ஒரு கட்டத்தில் இவர் வெளியே வர்றாரு. இவரது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் வச்சுருக்காரு. அதில் இருக்கிறதெல்லாம் இளைஞர்கள் எல்லாம் போட்டு அந்த குரூப்பில் மிச்சம் வச்சுருக்கிறத வச்சு நடத்துகிறாரு. இதை வச்சுக்கிட்டு அவர் மற்ற சாம்பிள் மற்றது எடுக்கிறாருன்னா, அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியாக கிராமங்கள் தோறும் இல்லை வெளியில் பெரிய அளவில் தொகுதிகள் தோறும் பயிர் எடுத்திருக்காருன்னா அப்படி கிடையாது. அப்போ இவர்கள் சொல்கிற கணக்குக்கான ஆதாரன்றது கிடையாது. இவர்களாக பாசிட்டிவ் சைடு மட்டுமே பார்க்குறாங்க. இப்போ ஒரு நிறுவனம் தொடங்க போகிறேன், நான் தொடங்கி நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறேன், நீ வந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். நீ என்னென்னா பார்க்குறேன்னா, அவர் தொடங்கினார், செம்மையாக போகுது, அப்படி வருது வருமானம், இப்படி வருது, அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டாருன்னு. உன் ஃப்ரெண்டு சொல்கிறாப்புல அவர் தொடங்கி 2-3 வருஷம் எப்படி கஷ்டப்பட்டார், இன்னொன்று இந்த மாதிரி நெகட்டிவ்லாம் இருக்குது, அவருக்கு இதெல்லாம் ஓகே, உனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது இந்த மாதிரினா அதெல்லாம் தெரியாதுங்க, நான் தொடங்கிட்டேன், நான் வந்து அவரை மாதிரி அந்த பெரிய அளவில் கொண்டு போயிடுவேன்னு நினச்சி பண்ணுறது. இன்றைக்கி யூடியூப்பே எடுத்துங்க, பல பேர் யூடியூப் ஆரம்பிக்கிறாங்க. நான் எடுத்தோன்னே பிகே நோட்ஸ் மாதிரி போயிடுவேன் அப்படி இப்படின்னு. ஒவ்வொருத்தவங்க உழைப்புக்கு பின்னாடி என்னென்ன இருக்குதுன்னு தெரியாது. இன்னொன்று எப்படி பண்ணணுன்னு ஒன்று இருக்குது, அதுவும் தெரியாமல் தொடங்கிடுறது, அப்புறம் நடத்த முடியாமல் சம்பளம் கொடுக்க முடியாமல் அப்படி இப்படின்னு ஓடுது. இந்த மாதிரி தான் தாவேகாவும் தொடங்கிட்டீங்க, ஆனால் எப்படி நடத்தணும்னு தெரில, நெகட்டிவ் விஷயங்களை கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, பாசிட்டிவ் மட்டுமே கொண்டு போய் சேர்க்குறாங்க தலைவர்கிட்ட. விஜய்க்கு கவனத்துக்கு போகலன்றீங்களா? பாசிட்டிவ் மட்டுமே கொண்டு போய் சேர்க்குறாங்க. எப்படின்னா நம்புங்கள் நாராயணன் அவர் வந்து இன்றைக்கி அமைதியாக இருப்பது மூலம் புரட்சி ஏற்படுத்துகிறார். அமைதியாக இருக்கிறது மூலம் எப்படி புரட்சி ஏற்படுத்த முடியும்? என்ன விஷயம்னா, விஜய் பேச மாட்டேங்கிறார், அவருக்கு பேச வரல, அப்போ அவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறார். இதை வந்து பெரிய மைனஸ்ஸு. இந்த மைனஸை இவர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, அவர் அமைதியாக இருந்து சாதிக்கிறார் அப்படின்னு. எந்த வகையில் சார் மைனஸாக இருக்க போகுது அவருக்கு? மக்கள்கிட்ட வந்து நீங்கள் போய் சேரணுன்னா, நமக்காக விஜய் பேசுகிறார், நமக்காக இருக்கார் அப்படின்ற ஒரு இது உருவாக்கணும். இதுதான் அரசியல். ஏன் திமுக காங்கிரஸை வீழ்த்த முடிஞ்சது? அண்ணா பேசினார், மற்ற 50 தலைவர்கள் பேசினார்கள், எம்ஜிஆர் பேசினார், கலைஞர் பேசினார், எல்லோரும் பேசினாங்க, போராடினார்கள், அவரவர்கள் பிரச்சனை எடுத்து பண்ணாங்க. அப்போ அது வந்து இளம் சமுதாயத்தினை ஈர்த்தது. அன்னைக்கு பல பிரச்சனைகளை மொழி அது இதுன்னு எடுக்கும் பொழுது, அதை பற்றி அவங்க பேசும்பொழுது ஈர்க்கப்பட்டு உள்ளே வந்தாங்க. அவர்கள் இன்றைக்கு கட்சியில் அப்படியே அடுத்தடுத்த தலைமுறையாக போய்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் என்ன எடுத்து பேசுனீங்க? எம்ஜிஆர் கட்சி வெளியே விட்டு அமுச்சு விட்டாங்க, டிஎம்கே விட்டு துரத்துனாங்க, வெளில வந்து கட்சி ஆரம்பித்தார். இவங்க இன்றைக்கி எம்ஜிஆர் மாதிரின்னு விஜய் சொல்கிறாங்க. எம்ஜிஆர் இதே மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்தாரா? ராமாவரம் தோட்டத்துக்குள்ளேயே பூட்டிக்கின்னு உட்காந்தார். மாபெரும் சக்தி, எனக்கு ஆதரவு இருக்குது, இவரோட பயங்கரமாக ஆதரவு இருந்தது எம்ஜிஆருக்கு. அப்போ எனக்கு பெரிய ஆதரவு இருக்குது, நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் அப்படி இருந்தாரா?
இல்லை எம்ஜிஆர் கட்சியில் எம்ஜிஆரை தவிர மற்ற யாருமே பேசலையா? அப்போ விஜய் பேசுனா திமுகவுக்கும் வீழ்ச்சி ஆரம்பன்றது எடுத்துக்கலாம். இது இயற்கை தானே. யார் செயல்படுறாங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க. இல்லை எல்லாருமே வந்து திமுகவுக்கு எதிராக தான் பேசுகிறாங்க. ஆனால் விஜய் பேசுனா கண்டிப்பாக திமுக வீழ்த்த முடியுமான்ற கேள்வி வருது. அவருக்கு முதல்ல அந்த வாய்ப்பு கிடைக்கும்ல. ஏன்னா ஒரு படி முன்னாடி அந்த ஒரு 1500 மீட்டர் லேப் ஓடுவாங்க. அதில் பார்த்தா ஃபஸ்ட்டு லேப் இருக்குல்ல, சின்னதாக இருக்கும். அப்போ அவனை கொண்டு வந்து பின்னாடி நிறுத்திருப்பாங்க. இந்த லாஸ்ட் லேப் ஓடுறவன் பெரிய ரவுண்டு, அவனுக்கு வந்து அங்கே இவனுக்கு 100 மீட்டருக்கு அந்தாண்ட நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இப்படி தான் நிற்குவாங்க. அடித்தவொடனே எல்லாம் ஓடி அப்படியே இணையும் போது பார்த்தா அவன் வந்து வரத்து சுத்தோடு இவனை சுற்றி சின்னதாக இருக்கனால இவனை பின்னாடி நிற்க வச்சுருப்பாங்க. இப்போ விஜய்க்கு வந்து அந்த மாதிரி முன்னாடி நிற்கிற வாய்ப்பு, சினிமா கவர்ச்சி, அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஓடலான்னு நினைக்கிறாரு. முடியாது. முதல்ல நீங்கள் நீ சொன்னா நான் அந்த லேப் நிற்பேன், நான் முன்னாடி நிற்பேன், ஓடிடுவேன். முதல்ல ஓடுறதுக்கான சக்தி உங்கள்கிட்ட இருக்கணும். அதுக்கான பயிற்சி நீங்கள் பல தடவை எடுத்துருக்கணும். நீங்கள் சினிமா கவர்ச்சின்றீங்க, திராவிட இயக்கமே இந்த சினிமா கவர்ச்சிலேருந்து வந்து திராவிட இயக்கம் வெறுமனே சினிமா கவர்ச்சியில் வரல. எம்ஜிஆர் வெறுமனே பேசாமே வந்தாரா? சினிமா நடிச்சது மட்டும் வந்து எம்ஜிஆருக்கு அப்படி சொல்ல முடியாது. எம்ஜிஆர் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணார், ஊர் ஊராக மக்கள் பிரச்சனை பேசினார், நடிச்சுக்கிட்டே இருந்தார், படத்தில் நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லியிருந்தார். அவர் சொன்ன கருத்துக்களை ரியல் லைஃப்பில் அவர் கடைப்பிடிச்சார். எல்லாருக்கும் உதவி செஞ்சார். எல்லாருக்கும் அவர் வள்ளல்னு பேர் வாங்குற அளவு உதவி பண்ணார். இது எல்லாம் சேர்ந்து தான் எம்ஜிஆருக்கு ஒரு இமேஜ் வந்துச்சு. அந்த இமேஜ் இருந்தும் கூட 72 அவர் வெளியில் அமைச்சப்போ அவர் எனக்கு இந்த இமேஜ் இருக்குதுன்னு சும்மா இருக்குல்ல, அவர் போனார். இன்னொன்று எம்ஜிஆர் என்கிட்ட ரசிகனாக இருந்தவன் தானே, நீ வந்து எனக்கு ஈக்குவலாக உட்கார்றதா அப்படின்லாம் யாரையும் பார்க்கல. எல்லாரையும் கட்சிக்குள்ளே கொண்டு வந்தார். பல அரசியல் கட்சியில் இருக்கிறவங்கள உள்ளே கொண்டு வந்தார். திமுகவில் இருந்த மாவட்ட செயலாளர்லாம் வந்தாங்க. தாவேக்கால கூட எளிய பின்புலமில் இருக்கவங்க தான் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. எளிய பின்புலம் மட்டும் உதவாத. உங்கள் கட்சிக்கு மேலே என்ன இருக்குன்றதான கேள்வி. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தாருன்னா எல்லா அமைப்புகளும் இருந்தது. இளைஞரணி, மாணவரணி, மகளிரணி, தொழிற்சங்க அணி, அண்ணா தொழிற்சங்கம், அது இதுன்னு இருந்தது. எம்ஜிஆர் பெரிய அரசியல் பேசுவார். அவருக்கு ஈக்குவலாக நாஞ்சில் மனோகரன், இன்னும் பல தலைவர்கள் பேசியிருந்தாங்க, அரசியல் பேசினாங்க. எல்லாம் அவங்கவுங்க பாணியில் பேசுவாங்க, அந்த கொள்கையை ஒட்டி பேசுவாங்க. எம்ஜிஆர் இந்திரா காந்தியோட ஒரு சமரச போக்கில் இருந்தார். ஏன்னா திமுக ஆளுங்கட்சி அழிச்சிரும், அதனால் ஓரளவுக்கு சமரச போக்கு இந்திரா காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி எம்ஜிஆருக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு தலைவர், பெருந்தலைவர் ஒருத்தர் கல்யாண சுந்தரம்னு, அவர் எம்ஜிஆருக்கு உதவி பண்ணார். எம்ஜிஆருக்கே அரசியல் தெரியும், இருந்தாலும் கூடுதலாக அவருடைய ஆலோசனை கேட்டுக்கிட்டார். இது இல்லாமல் மக்களை போய் பார்த்தார், அது ரொம்ப முக்கியம். பிரயாணம் பண்ணார், பிரச்சாரம் பண்ணார், போராட்டம் நடத்துகிற எல்லாம் பண்ணார். இது எல்லாமே மைனஸு. இங்கே எம்ஜிஆர் கூட இருந்த எல்லாருமே கட்சி கட்டுமானம் தெரிந்த வீரர்கள். கட்சி எப்படி கட்டணும், மாவட்டத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மாவட்ட தளபதியெல்லாம் இருந்தவங்க. அந்த மாவட்டத்திலே அவங்களுக்கு எப்படி பண்ணணும், கட்சியை கொண்டு போகணும்னு தெரியும். இது இல்லாமல் இளைஞர்கள் புதுசாக அந்த டைமில் வர்ற KKSSR, இப்போ டி ஜெயக்குமார், திருநாவுக்கரசர், இந்த மாதிரி பலரை புதுசாக வரவங்களே கொண்டு வந்தார். பழைய ஆட்கள் புது ஆட்கள் 2 பேரும் அணிஞ்சு ஒர்க் பண்ணாங்க. இது இல்லாமல் திமுகலேருந்து வர்றவங்கள எல்லாத்தையும் இது விரைச்சிட்டு போனார். எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்கிறது எம்ஜிஆருடைய அந்த இது பிரபலம். கட்சியில் யார் வந்தாலும் இணைச்சு போகிறா சார் எம்ஜிஆர். இப்போ ஆமாம், யார் வந்தாலும் தான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி தாவேக்கால பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்து ஃபில்டர் கம்பெனிக்கு ஆள் எடுக்கிற உனக்கு கம்ப்யூட்டர் தெரியுமான்னு இல்லை, அந்த விமர்சனம் வருதுல்ல, அதனால கேட்குறேன். அதான் எம்ஜிஆர் கட்சியில் எல்லாரும் தான் இணைஞ்சாங்க. சில பேர் அவரே கூப்பிட்டு வந்தார். அப்போ இந்த மாதிரி வேலைலாம் எம்ஜிஆர் பண்ணார். இது தாண்டி எம்ஜிஆர் ஒரு 22 படம் நடித்தார், 21 படம், 72லேருந்து 77 வரைக்கும். அந்த படங்கள் எல்லாமே பார்த்தா மக்கள் கருத்தை, அண்ணாவை முன்னிறுத்தி, இவருடைய கொள்கைகளை முன்னிறுத்தி, இந்த அரசுக்கு எதிராக, தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லுகிறேன் இன்று, காஞ்சினா அண்ணா கிட்ட நான் படித்தேன், நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுவதும் கண்ணா இருந்தார், ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார், தன் இனிய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்தார், ஆனால் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றை தான் மனதில் கொள்ளுவார். யார் இது? தெருவாய் கூட்டுவதே பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு அப்படின்னு தோல் உரிச்சி. அன்னைக்கு இருந்த ஆடியன்ஸ் இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க சார் எம்ஜிஆருக்கு. இந்த மாதிரி பண்ணாதான் விஜய் ஏற்றுப்பாங்கன்ற அந்த அன்னைக்கும் வாயால் தானே பேசியிருந்தோம், இன்னைக்கு காதால் பேசுகிறோமா? நீங்கள் வாயால் தானே பேசுகிறோம். அன்றைக்கும் ஹீரோ தானே வெளில நடித்தார், இன்றைக்கும் அன்றைக்கும் ஹீரோ தொத்தி தானே பாட்டு பாடினார், இன்றைக்கும் என்ன புதுசாக உருட்டுறீங்க? இது என்ன கதையா?
அன்றைக்கும் தாலி கட்டி தானே கல்யாணம் பண்ணீங்க, இன்றைக்கி வேறு எதாவது பண்ணுறீங்களா? பழமை ஏதாவது மீறுறீங்களா? தைரியம் இருக்குதா? அன்றைக்கும் வரதட்சணை வாங்கினீங்களா, இன்றைக்கி வரதட்சணை வேணான்றீங்களா? அப்புறம் என்ன அன்றைக்கும் இன்றைக்கும் உருட்டுறீங்க? உருட்டெல்லாம் வேறு யார்ட்டையா வச்சுக்கிங்க. இல்லை இன்னைக்கு எல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்துட்டாங்க, வெர்ச்சுவல் வாரியர்ஸ். வடிவங்கள் மாறலாங்க. இன்றைக்கி அதில் என்ன உருட்டுறீங்கன்னு கேட்குறேன். ராணி வேலுநாச்சியார் பிறந்த நாள் தானே இன்றைக்கி. பிரதமருக்கு போடணுன்னு அவசியமா? தமிழில் ட்வீட் பண்ணுறாங்க, பிரதமராக பண்ணுறாரு. அட்மின் இருக்காங்க. ஆனால் அவர் அனுமதி கொடுக்குறாருல, அனுமதி கொடுத்தா தானே போட முடியும் அட்மின். பிரதமர் இதுக்கு போடணுன்னா எனக்கு தெரியும் அந்த நடைமுறைகள். ஒரு 8-10 இடத்துல அப்ரூவல் வாங்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து எல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு தான் அப்ரூவல் கொடுத்தா அப்புறம் தான் போட முடியும். இப்படி பண்ணி காலைல 8 மணிக்கு வருது ட்வீட்டு. உனக்கு என்ன ஆகுது அளவு கேடு? காலைல போடலாம்ல. கொள்கை தலைவர் 2 மணிக்கு சாவகாசமாக இவர் அப்ரூவ் கொடுக்கணும். இவர் எந்திக்கணும். எந்திரிச்சு எல்லாம் பேசி இவராக போட போகிறாரு. இதே மாதிரி தான் அப்ரூவ். 2 நாள் முன்னாடி அப்ரூவல் கொடுத்துட்டு அவங்க பாட்டு பண்ணிட போகிறாங்க. தெரியுதா? இந்த ஒர்க் ஸ்டைல் தான் சொல்கிறேன். இதுக்கு என்ன அந்த காலம் இந்த காலம். அந்த காலத்துலேயும் பேண்ட் தான் போட்டிருந்தோம், 2 கால் வழியாக தான் விட்டு மாட்டுவோம். இங்கே தான் மாட்டுவோம், ஜிப்பு இங்கே தான் இருந்தது. இப்போ தான் ஜிப்பு ஏதாவது எங்கேயாவது இருக்குதா? அப்புறம் என்ன மாறுதல்? மாறுதல்ன்றது விஞ்ஞான வளர்ச்சி. அன்னைக்கு விட இன்றைக்கி ரொம்ப வளர்ச்சி. அன்றைக்கி எம்ஜிஆர் ஊர் ஊராக போகணுன்னா அவரே போய் நேரில் போய் தான் பேச முடியும். இன்றைக்கி கேரவனில் படுத்துக்குன்னு போய் நீ பேசலாம். அன்னைக்கு எம்ஜிஆருக்கு காண்டாக்ட் பண்ணோன்னா பத்திரிக்கையாளனு பேட்டி கொடுத்து அது போய் பிரிண்ட் ஆகி வரது 1 வாரம் ஆகும். இன்றைக்கி சொல்கிறது 1 வாரம் கழிச்சு வரும். நீ வீட்டில் உட்காந்துட்டு வீடியோ போடலாம். போடுறியான்னு கேட்குறேன். வீட்டில் உட்காந்து வீடியோ போடலாம், டெய்லி ஒன்று போடலாம். செட் பண்ணி வச்சுக்கிட்டு வந்தோடனே சுவிட்சை போட்டு எப்பா ரெடி இன்றைய செய்தி இந்த மாதிரி விஷயம், நர்ஸுகள் போராடி கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு இன்னும் ஒர்க் ஃப்ரம் ஹோமே பண்ணலாமே. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு என்ன அர்த்தம்? ஒர்க்கு வீட்டிலிருந்து வேலை செய்வது. நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, ஒர்க் ஃப்ரம் பாலிட்டிக்ஸ், சைலண்ட் ஃப்ரம் ஹோம். வீட்டில் உட்காந்துட்டு சைலண்ட்டாக உட்காந்துக்கிற. ஆனால் நீ என்ன சொல்கிற? அமைதி. என் அமைதிக்கு பின்னால் ஒருத்தன் வண்டியாக திட்டுங்கிறான். ஆய பேய திட்டுறான். இவர் கம்முனுக்கிறாரு. என்ன அவனை அப்படி திட்டுறான்? அவர் அமைதியின் மூலமாக அவரை அடித்து கொண்டிருக்கிறார். சரி, அதை விட்டுறியா? இவங்க போராடுறாங்க, இவங்கள போராடுறாங்க, அவங்க போடுறாங்க. அந்த கட்சி தலைவர் அறிக்கை விடுறாரு, அண்ணாமலை அறிக்கை விடுறாரு, எடப்பாடி அறிக்கை விடுறாரு, அவர் அறிக்கை விடுறாரு. எதுனாலும் இந்த அன்புமணிக்கு வேலையே இல்லை. டெய்லி பொழுது விடிஞ்சால் இந்த அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு அறிக்கை விட்டு நெருக்கடி உருவாக்குறதுன்னு. நீங்கள் என்னங்க பண்ணீங்க? நான் அமைதியாக புரட்சி அமைதி புரட்சி. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து. சரி, வீட்டுக்குள்ளே உட்காந்தாது எதாவது பண்ணுங்களேன். அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வீட்டுக்குள்ளே உட்காந்து பாருங்கள், வெளியில் எவ்வளோ ஆதரவு பெருகி விட்டது. தம்பி சொல்கிறா 40% இருந்துச்சுன்னா போன வாரம் இப்போ 42% ஆயிடுச்சு. எப்படி? கேள்விலாம் கேட்கக்கூடாது. சொல்லிட்டியா? ரைட், கேட்டியா? கிளம்பு. அதெல்லாம் ஆளுகிறான், கார்டு போடுவான், அது பண்ணுவான். அதை கேட்டு நீ பார்த்துக்கோ. நீ முடிஞ்சால் நீ அதை 1% கூட்டி போடு போ. இவ்வளோ சொல்கிறாங்கன்னா செங்கோட்டையன் வந்து ஒரு பழுத்த அரசியல் தலைவர் தானே, அவருக்கு என்ன ரோல் தான் இருக்குது? பழுத்து அழுகி போச்சு. பழுத்து அழுகி போன அரசியல்வாதி. அவருக்கு என்ன வேலை சொல்லுங்கள்? அவர் எதுக்கு வந்தார்? இல்லை, அவர் தான் சொல்கிறாரு பொங்கலுக்கு முன்னாடி பல தலைவர்கள் வந்து இணைவாங்கன்றாங்க. ஏங்க ஒரு கட்சின்னா இது ஏவாங்க பொழப்பு? இணைவார்கள். எம்ஜிஆர் வந்துட்டார். தலைவரே, எம்ஜிஆர் இந்த வின்னர் படத்தில் சொல்லுவான், எண்ணெயை பூசிட்டு ஒரு சீன் இருக்கு அந்த மாசல் டெல் பண்ண பொண்ணை தூக்கிட்டோண்டா அப்படின்னா. பொண்ணை தூக்கிட்டியா அப்படி பார்த்தா அது போவோம். அப்படிக்கா? டேய் யாரடா தூக்குனா? நீ சொன்ன பொண்ணு தான் தூக்குனா அப்படின்வான். அந்த மாதிரி எம்ஜிஆர் தூக்கிட்டோம். யாரடா தூக்குனா? அதான் ஜேசிடி பிரபாகரன். டேய் அதிமுகலேருந்து ஆளை கொண்டு வானா ஒன்றுமே இல்லாத ஏப்ப சாப்பியா சுற்றின ஓபிஎஸ் கட்சியிலேருந்து ஆளை பிடிச்சின்னு வரீங்க. என்னடா நீ? ஏன் ஏடிஎம்கிலேருந்து கொண்டு வந்தோமே? யாரை கொண்டு வந்தீங்க? யாரோ ஒருத்தருக்கு அவரு இல்லை, இப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஊரில் பிரபாகரன் ஏதோ ஒரு பேர், அவர் பேர் கூட ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்படியா? ஏன் அவர் என்னவா இருக்காரு? 80 எம்எல்ஏவாக இருந்தார். ஓ 80 எம்எல்ஏ இருந்தாரா? இன்னொருத்தர் முதுகிருஷ்ணன் கொண்டு வந்தோமே, அவர் கன்னியாகுமரியில் 80 எம்எல்ஏ வந்தார். யோ செங்கோட்டையா, உங்கள் காலத்து ஆள் பேட்ச் மேட்டை கொண்டு வரீங்களா? இதுதான் கேள்வி வரும். நீ புதுசாக யாரை சேர்த்தீங்க? ஜேசிடி பிரபாகரன் 2011 எம்எல்ஏ இருந்தார். எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கார் எம்எல்ஏவா. சரி, ஏதோ கொஞ்சம் இந்த டிவியில் கீவியில் தலையை காட்டுறதுனால அவர் இது இப்போ அவரும் இங்கே வந்திருக்காரு. அவர் எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து விரட்டப்பட்டவர், ஓபிஎஸ் அணி, ஒதுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், அந்த மாதிரி இது. அவர் வந்து அதிமுகலேருந்து ஏராளமாக வந்து கொண்டிருக்கணும். யார் வர்றா? இதுதான் பிரச்சனை. அப்போது விஜய் இவர்கள் பேசுகிறது செய்கிறது எல்லாத்தையுமே எந்த வித இதுவும் பண்ணாமல் அப்படியே இருந்துக்கின்னு நாங்கள் அமைதி புரட்சி பண்ணிக்கிறோம். அந்த புரட்சி லவ் பண்ணால் கூட என்ன பண்ணணும்? பேசணும். அந்த காலத்தில் இப்போ எங்கள் காலத்துலலாம் பேப்பரில் எழுதி லெட்டர் எழுதி அப்படி போகும்போது கீழே போடுறது, இல்லாட்டி அது நோட் புக்கில் ஏதாவது வச்சு கொடுக்குறது,
இல்லாட்டி காமிச்சு கொடுக்கறது அது. அப்புறம் வாழ்த்து அட்டை வரும் அப்போல்லாம், பொங்கல் வாழ்த்து மாதிரி அனுப்புவோம். அதில் கிரீட்டிங் கார்டில் எங்களுடைய எண்ணங்கள் வர்ற மாதிரி வரிகள் இருக்கும். நான் என்னது பூவும் நாரும் சேர்ந்தால் மணக்கும், நாம் இருவர் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இவன் கையெழுத்தை போட்டு அனுப்பிச்சி விடுவான். அவங்க அப்பா பார்ப்பாரு, என்ன வாழ்த்து, என் ஃப்ரெண்டு அனுப்பிச்சிருக்கா, சரி சரி தான் இது. அந்த மாதிரிலாம் வாழ்த்து அட்டை நேராக கொடுக்கறது, போனால் சிரிக்குது வந்தால் சிரிக்குது, ரோஜாப்பூ கொடுக்குறது, இப்படிலாம் அந்த காலத்து காதல். கொஞ்ச நாள் கழிச்சோன்னா கொஞ்சம் வேறு மாதிரி டெவலப். இப்போ இன்ஸ்டா, அப்பா அம்மாக்கே தெரியாது. இது பார்த்தா ஒரு நாள் அவங்க கூட ஓடி போயிருக்கும். புருஷன் முன்னாடிக்கே தெரியாது சார். புருஷன் முன்னாடிக்கே தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு புருஷனுக்கு தெரியாமல் பொண்டாட்டி கரெக்ட் பண்ணுகிறான். இது எல்லாம் வச்சு என்னன்னு கேட்டால் சாட்டு சார், இன்ஸ்டா சாட்டில் போயிட்டாங்க. அவன் எங்கேயோ இருப்பான் கன்னியாகுமரியில், இது இங்கேருந்து சாட் பண்ணி இங்கேருந்து கிளம்பி போயிடும். அவன் பார்த்தா வேறு தொழில் பண்ணிகிட்டு இருப்பான். இதை கொண்டு போய் இதாக பண்ணி அப்புறமா அந்த பிரச்சனை வெளியில் வரும். ஆனால் அரசியல் பற்றி பேசணும் சார். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி.